என்னடா இது ஃபேஸ் ஃபுல் ரத்தமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் பேர் தாங்க பிஆர்பி. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, வேம்பயர் ஃபேஷியல். ஸோ நிறைய பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ் லைக் கிம் கார்டாஷியன், பாரஃபாலி இவங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அண்ட் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் எடுக்கிற அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஸோ யாருக்கெல்லாம் ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது, ஓப்பன் போர்ஸ், டெக்ஸ்சர்ட் ஸ்கின், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப நாளாக எனக்கு ஆக்னே இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது இப்போது ஸ்காராக தழும்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன பண்ணியுமே போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸுங்க. உங்கள் ஸ்கின் பேரியரை திக்கன் பண்ணுறதுக்கு அண்ட் கொலாஜன் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணப்பறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது பேர் தான் பிஆர்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ இதுதான் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். இதை இப்படி இன்சுலின் சிரிஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கிளினிக்கில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபுங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ணும்போது இப்படி உங்கள் முன்னாடி தான் நீடில் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் ஸ்டெரைல் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட்டோட ஃபேஸை இப்படி பீட்டாடைன் வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரீ ஆஃப் எனி இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிஆர்பி சொல்யூஷன் எடுத்து ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸ் பேர் டெர்மா பென். ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா எண்டில் நீடில்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீடில்ஸ் வச்சு நாங்களே வூண்டை மேனுவலாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வூண்ட் க்ரியேட் ஆகும்போது உங்கள் பாடி வந்து அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். வூண்டை ஹீல் பண்ணுறதோடு சேர்த்து உங்கள் ஆக்னே ஸ்கார்ஸ், பிட்ஸு, பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிடும். வூண்ட் ஹீலிங் நடக்கிறதுக்கு ஒரு 5 days ஆகும். அந்த 5 daysக்கு அப்புறம் வர நியூ ஸ்கின் ரொம்ப ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் வூண்ட் ஹீலிங் ப்ராசஸில் கொலாஜனும் பூஸ்ட் ஆகிடும். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் நம்ம கிளினிக்கில் எடுக்கணுன்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.